எனக்கு வந்து போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு 10 டேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க கேட்டிருந்தது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஒரு 1 இயர் தான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ப்ளே ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சரி அட்டன் பண்ணுவோம், கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இருந்தாலும் போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் வந்து ஒரு 5 வேக்கண்ட்டுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணோம். ஆனால் ஏன்னா நான் செலக்ட் ஆகிருக்கேன் அன்றைக்கி அவங்க எதுவுமே சொல்லலை. போங்க நாங்கள் வந்து மெயில் அனுப்புவோம், இல்லை உங்களுக்கு கால் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் மூலயமா உங்களுக்கு வந்து வேலை வந்துருச்சுன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நினச்சேன் இவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம், செலக்ட் ஆனோமா ஆகலையான்னு கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். என்னம்மா இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து போய் காலையிலேருந்து சாப்பிடாம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி வரவே ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லாம் முடிச்சு அவங்க செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லலையம்மா அப்படின்னோடனே எங்கள் அம்மா அதெல்லாம் நீ எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற, இதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, வேறு ஏதாச்சும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகிற மாதிரி சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ வண்டியிலே கூட போயிட்டு வந்துடலாம், இவ்வளோ தூரம்லாம் 2 மணி நேரம்னா உனக்கு 9 மணிக்கு ஸ்கூல் நீ போகணும் அப்படின்னு சொன்னால் நீ இங்கேருந்து 7 மணிக்கே கிளம்புனா தானே போக முடியும் அப்படின்னோடனே இல்லைம்மா அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டார்டிங் சேலரியே 20,000, நம்மளுக்கு வந்து அப்படி ரொம்ப லாங்கில் இருந்தோன்னா நம்மளுக்கு தங்குற ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க. 5 டேஸ் தான் வந்து ஸ்கூலு, சாட்டர்டே சண்டே லீவ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது இல்லைம்மா, சேலரியும் அதிகமாக இருக்குல்ல, நான் முன்னாடி வேலை படுத்த இடத்துல 7,000 தானே சம்பளம் வாங்குகிறேன், இப்போ 20,000 எனக்கு கிடைச்சா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அக்கா கல்யாணத்துக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாச்சும் செய்வேன்லம்மா அப்படின்னோடனே உண்மைதாம்மா, அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு, நம்ம நினைக்கிறது வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். அதெல்லாம் நினச்சி நீ வந்து சோர்ந்து போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு 2 நாள் அப்படி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரி பழைய ஸ்கூல் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு வந்து வேலையை விடாமல் தான் போயிட்டுருந்தேன். இடையிலேயே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்போம், கிடச்சிச்சின்னா வேலையை விட்டுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது ஒரு 7,000 சம்பளம் கிடைக்கிது, வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஸ்கூலு, அதனால் கொஞ்சம் மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் அம்மா அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பரவாயில்ல ஏதோ வந்து நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீ ஒரு ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அதுலேருந்து இன்னும் 10 நாளில் வந்து உன்னை வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ நான் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ஜாப் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்பவே வந்து இது பண்ண விஷயந்தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் நான் இன்டர்வியூவில் கொஞ்சம் பதில் சொன்ன விதம், அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு என்ன கவலைன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணும், 2 மணி நேரம் ஆகுது இங்கேருந்து அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. அதுக்கு தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், நீ எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தை கடந்தால் தாம்மா நம்மளுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் இதே இடத்துல இருந்தேன்னா இதே 7,000 சம்பளத்தில் இன்னும் எத்தனை வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலுமே இந்த சேலரி என்னால் வாங்க முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கஷ்டங்களையும் நம்ம பார்க்காம நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணுமா, இருக்க இன்க்ரிமெண்ட்லாம் போடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 20,000 சம்பளம்னா அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் சேலரியெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு வரப்போ கூட நம்மளுக்கு நல்ல அமௌண்ட்டாக கொடுப்பாங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அக்கா இங்கே தான் வந்து 7 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ பற்றி சொன்னாங்க. அவங்க வந்து மேரேஜுக்கு முன்னாடிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மேரேஜ் ஆகி குழந்தையெல்லாம் இருந்து அவங்களே லீவெல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு 5 மந்த் லீவ் எடுத்துக்கங்கலாம் வந்து கொடுத்தாங்களாம், பாதி சேலரியெல்லாம் கொடுத்தாங்களாம். இப்போ அந்த அக்கா வந்து சேர்றப்ப 15,000 சம்பளத்துக்கு தான் சேர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே மாதமே வாங்குறாங்க. அதனால் அவங்க ஃபேமிலியும் நல்லபடியாக இருக்குது, வீடெல்லாம் கூட லோன் போட்டு வாங்கிட்டாங்க. என்கிட்ட தான் அவங்க சொன்னாங்க, நீ வந்து நல்ல சேலரிக்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்செல்லாம் நல்ல சேலரியில் நீ வந்து அவங்களே எல்லாமே உனக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கம்மா அப்படின்னோடனே எங்கள் அம்மா கொஞ்சம் சந்தோஷமாக, அக்கா எல்லாருமே ஹாப்பியாக வந்து இது பண்ணாங்க. அக்காவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பரவாயில்ல, அக்காவும் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருந்துச்சு, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பணத்தை வச்சு தானே வந்து நம்மளுக்கு வர்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தானே. நம்ம எவ்வளோ பவுன் போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி பெண்களோட வாழ்க்கையும் சரி, நம்மளோட
நம்மளோட என்ன தான் குணம் நம்மளுக்கு இருந்தாலுமே பணங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ஒரு சூழ்நிலைகள் வந்து ஒரு திருமணங்கிற விஷயத்த வந்து நம்ம அமைச்சிக்கிறதே இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 5 பேர் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க. இதில் வந்து நான் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. பாக்கி எல்லாருமே 5 இயர்ஸு 7 இயர்ஸ் அப்படி. ஆனால் என்னை வந்து செலக்ட் பண்ணதுக்கு காரணம் நான் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஆஃபீஸ் ரூமில் வந்து கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.